ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், இன்றைக்கி வந்து சீரியல் எப்படி போச்சுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஹீரோயினி விஜய் காவேரி 2 பேருமே வந்து மிரருக்கு முன்னாடி வந்து கட்டி பிடிச்சி ஆக்ட் பண்ணி இப்போ இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போக போகிறோம் இல்லையா, பாப்பா பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாப்பா கொஞ்சம் பப்பாயா சைஸ், சின்ன சைஸ் பப்பாயா மாதிரி இருக்கும் அப்படின்றது இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் நிறைய படித்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் பொய் வழியெல்லாம் பற்றி இருக்குது. அப்படியே அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா சர்க்கம்டன்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். மேல் வேறு வச்சா பெயின், அடிவேறு வச்சா உண்மையான என்ன, நீ அதெல்லாம் குழப்பிக்கிறத நான் கைட் பண்ணுறேன். ஒரு வேளை நான் இல்லைனா இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்து தாத்தா பாட்டிகிட்ட சொல்லிட்டு கிளம்பும்போது டாக்டர்கிட்ட எல்லாம் தெளிவாக கேட்டுங்க, டவுட்ஸ் இருந்தால் எல்லாமே கேட்டுங்க அப்படின்னாங்க. எங்கள் கங்காவையும் கூப்பிட்டு போறியா? ஆமாம்னு. அண்ட் அவன் பிரசவத்துக்கும் நீ தான் அலையணுமா? அவன் பிரசவக்காரன் வரமாட்டானா அப்படின்ற மாதிரி இது சாரதாமா கேட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ விஜய் போயிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கங்கா காவேரி வந்து கிளம்ப போகிறேன், அப்புறம் போய்க்கலான்னு வந்து சாரதாமா சொல்லுவோம். விஜய் தனியாக கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு அம்மாவும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அந்த மாதிரி விட்டு கடந்து போங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேர், அதாவது விஜய் காவேரி, கங்கா, அப்புறம் சாரதாமா, இவங்க 4 பேருமே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் வெயிட்டிங்கில் வந்து தண்ணி குடின்னு, என்ன எவ்வளோ தண்ணி தான் குடி, 7 மாதம் தண்ணி குடிக்க வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா அப்படின்னு ஒரு லேடி சொன்னாங்கன்னு சொல்லி காவேரி சொன்னாங்க. கங்காவுக்கும் அவங்க சாரதாமா கொடுத்துனே இருக்காங்க. கங்கா ஒரு வழியாக ஒரு வாட்டர் முடிச்சிட்டாங்க. காவேரி வந்து குடிக்காமல் அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி குடி, இல்லைனா அடுத்த ஸ்கேனுக்கு வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கங்கா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி உள்ளே கூட்டு போய் ஸ்கேன் பார்க்கும்போது அடப்பிடிச்சு எங்கள் ஹஸ்பண்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவரும் வந்து அந்த கேஷ்நெட்க்கு பேபியை வந்து பார்க்குறாங்க. ஸோ அது எல்லாமே க்யூட்டாக இருந்தது. ஸோ இதே கிளிப்ஸை வந்து சேமாக அப்படியே வந்து கங்காவுக்கு வந்து ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. கங்காவுக்கு வந்து அடுத்து அவங்கள பார்க்கணும் அப்படின்னு, ஏமா உங்கள் வீட்டுக்காருக்கும் நீ ஆட்டோமேட்டிக் படியாக வந்து பார்க்கணும், இல்லை அவர் ஃபாரினில் இருக்கார், சாரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை 2 பேருக்குமே ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு கங்கா ஃபீல் பண்ணிட்டே வராங்க. குமரன் மாமா இந்த நேரத்தில் இருக்கணும் இல்லை, அவருக்கு என்னாச்சு, எனக்கு பயமாக இருக்குது, ஃபோனே பேசலங்க வந்து விஜயன் காவேரி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஆகிட்டு வச்சுட்டு அப்புறம் காரில் வந்து வீட்டுக்கு போகிற சீனு. ஸோ அப்போ வந்து ஏற்ற பையனை பிறக்குமா பொண்ணு இருக்குமா, உங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னுடைய காவேரிக்கு பொண்ணு, கங்காவுக்கு பையன் அப்படின்னா, சந்தனமே வந்து பிறந்தா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுறது பண்ணா நம்ம பேரனாச்சு, நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கணும், வளர்ப்பில் தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஃபோன் வந்தது. என்னென்னு பேசும்போது சொல்கிறாங்க, இவர் பக்கத்தில் எல்லோரும் இருக்கனால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆஃபீஸில் வந்து சித்தப்பா இருக்கிறாரு, பட் எல்லாருமே கிளைண்ட்ஸ் எல்லாமே அசம்பிள் ஆகிட்டாங்க. இருங்க ஐயப்பனும் எல்லாமே சமாதானப்படுத்திப்பாங்க. அப்புறம் விஜய் காவேரி 2 பேருமே அந்த காரில் இருங்க வந்துட்டார், ஓனர் வந்துட்டார். என்னாச்சு விஜய்க்கு ஒன்றும் புரியல, ஏன் இவ்வளோ க்ரௌட், என்னாச்சு, அவங்களாம் நம்ம கிளைண்ட்ஸு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் சொல்கிறாரு. என்னாச்சு, நான் சரியாக இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வந்து என்ன கேட்குறீங்களா, நாங்களாம் அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் அப்படியே ஸ்டண்டாகி நிற்கிறாரு, என்ன ஆச்சுன்னு தெரியாமல். ஸோ இன்றைக்கி எபிசோட் இதோட முடியுது. சரிங்களா? இது போன்ற அப்டேட் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.